நாம எல்லாருமே திருப்பதி போயிருப்போம். ஆனா திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணும் பொழுது பெருமாளோட கண்களை பார்க்க முடியாதபடி நாமத்தை இட்டு மறைச்சிருப்பதை நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தான் பக்தர்களால அதிகமா வந்து செல்லும் கோவிலாக கருதப்படுது. இங்க இருக்கும் வெங்கடாஜலபதி விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுது. இங்க இருக்கும் பெருமாளின் கண்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுது. பெருமாளோட கண்கள்ல இருந்து வரும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகளை மனிதர்களால தாங்க முடியாது என்பதற்காக தான் பெருமாளோட கண்களை நாமமிட்டு மறைச்சிருப்பதாக நம்பப்படுது. ஆனா பிரதி வாரம் வியாழக்கிழமை மட்டும் பெருமாள் கண்களை திறக்கிறாராம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரதி வாரம் வியாழக்கிழமை காலையில பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடத்தப்படுது. வியாழக்கிழமை காலையில 6 மணிக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு அணிந்திருக்கும் ஆபரணங்களை எல்லாம் கலைத்து விட்டு அவருக்கு இடப்படும் நாமத்தையும் நன்றாகவே குறைச்சு கண்களை பார்க்கும்படி பண்ணுவாங்களாம். பெருமாளோட எதிரில மலை போல புளியோதரைய கூச்சி வச்சிருப்பாங்களாம். இந்த புளியோதரைய நேரா கருவறையின் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமா படைக்கப்படுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதி வாரம் வியாழக்கிழமையின் அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் அவரோட 3வது கண்ணை திறக்கிறாராம். உங்கள எத்தனை பேர் வியாழக்கிழமை திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்.